छोटा संज्ञा है। நரகமாகிய அக்னி கந்தமரின கடலுக்கு போவது மெஜாரிட்டி கூட்டம், பெரும்பான்மையான மக்கள் சமூகம். नरक नाम का अग्नि और गंधक जलने वाले जगह में जाने वालों की संख्या बहुत बड़ा है। ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலையும் மையமாக கொண்டது, அடிப்படையாக கொண்டது கிறிஸ்தவ மார்க்கம். इसलिए क्रिस्तीय मार्ग यही है, यीशु मसीह के मरण, उसके दफन, उसके पुनरुत्थान के आधार पर चलता है क्रिस्तीय मार्ग। இந்த மார்க்கத்துக்குள்ள எல்லாரும் வந்து விட முடியாது. इसी मार्ग के अंदर सभी प्रवेश नहीं कर पाएंगे। யார் இந்த மார்க்கத்துக்குள்ளே வர முடியும்? कौन इस मार्ग के अंदर आ सकता है? இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம் மாத்திரமே இந்த மார்க்கத்துக்குள்ள வர முடியும். परमेश्वर से अंगीकार किया गया हुआ लोग इसी मार्ग में आएगा। அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். वो लोग यीशु पर विश्वास करना चाहिए। அவர்கள் இயேசுவை நம்ப வேண்டும். वो लोग यीशु पर भरोसा करना चाहिए। எந்த இயேசுவை நம்ப வேண்டும்? कौन से यीशु पर भरोसा करना है? சிலுவையில் பரிசுத்த ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். सूली पर अपने पवित्र लहू को बहाकर मरण पाया हुआ यीशु को विश्वास करना है। அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். दफन किया हुआ यीशु को विश्वास करना है। மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தாரே அந்த இயேசுவை நம்ப வேண்டும். मृत्यु और पाताल के ऊपर से तीसरा जो विजय पाया, जी उठा यीशु को विश्वास करना है। உயிர்த்தெழுந்து பரலோகமே போன இயேசுவை நம்ப வேண்டும். जी उठकर स्वर्ग में चला गया यीशु पर विश्वास करना है। அந்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். उस यीशु फिर से आने वाला करके विश्वास करना है। இதுதான் சத்தியம். ये है सत्य। முழு உலகத்திலும் இருக்கிற சர்வ சமயங்களையும் ஆய்வு செய்து பார்த்தால் पूरा विश्व में रहने वाला सारे संगठन के बारे में हम ध्यान कर रहे हैं। இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் தான் காணக்கூடாத இறைவனுடைய அருளை பெற்றவன். इस सच्चाई का विश्वास करने वाले अनदेखा परमेश्वर के अनुग्रह पाया। காணக்கூடாத தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். अनदेखा वो परमेश्वर स्वर्ग में है। அந்த தேவனை இந்த பூமியிலே ஒருவன் கண்டதிலே காண उस போகிறது. परमेश्वर को इस पृथ्वी में कोई देखा भी नहीं, देख भी नहीं सकेगा। அந்த தேவனை காண வேண்டுமானால், उस परमेश्वर से मिलने के அகில உலகத்தை படைத்த அந்த இறைவனை காண வேண்டுமானால், आपका विश्व को बनाया हुआ एक परमेश्वर को देखना है। அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனை காண வேண்டுமானால், सर्वशक्तिमान परमेश्वर को देखने के அந்த சர்வலோகத்துக்கு பிதாவாய் இருக்கிற அந்த தேவனை காண வேண்டுமானால், उस स्वर्ग राज्य के पिता बनकर उस परमेश्वर को देखने के சர்வலோகத்திலும் நிரம்பி நிற்கிற வியாபித்து நிற்கிற அந்த இறைவனை காண வேண்டுமானால், सर्व पृथ्वी में विश्व में व्यापी बनकर परमेश्वर को देखने के சிலுவையில் ரத்தம் சிந்தி தொங்குகிற அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நம்பிக்கை सूली पर लहू बहाकर मरा हुआ यीशु को देखना है। அந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். उस यीशु पर विश्वास करना அந்த चाहिए। இயேசுதான் அடக்கம் பண்ணப்பட்டார். उस यीशु ने दफन அந்த किया। இயேசுதான் உயிர்த்தெழுந்தார். उस यीशु है இயேசுதான் பரலோகம் போனார். उस यीशु ने அந்த स्वर्ग இயேசு திரும்பி வரப்போகிறார். यीशु फिर से आने वाला है। இந்த இயேசுவை நம்பி, इस यीशु के ऊपर भरोसा करके, இந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து, इस यीशु के ऊपर विश्वास करके யார் தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ कौन उसको अपना परमेश्वर करके स्वीकार करता है, அந்த மனிதனுக்கு தான் பரலோகத்திலே இடம் கிடைக்கும். उस मनुष्य को स्वर्ग में जगह मिलेगा। அந்த மனிதன் தான் அந்த பூமியிலே ஜீவ மார்க்கத்திலே நடக்க முடியும். उस मनुष्य इस पृथ्वी में जीवन की मार्ग में चल सकता है। மற்றவையெல்லாம் மதங்கள், இது மட்டுமே மார்க்கம். और बाकी सब कुछ धर्म करके माना जाता है, लेकिन ये सिर्फ एक मार्ग करके இந்த மார்க்கத்தில் இயேசுவின் ஜீவன் கிரியை செய்கிறது. इस मार्ग में यीशु का जीवन कार्य करता है। இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் கிரியை செய்கிறது. यीशु ने बगैर लहू कार्य करता है। இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் கிரியை செய்கிறது. यीशु मसीह की सत्य या सच्चाई कार्य करता है। பரலோகத்திலிருந்து அபிஷேகம் இறங்கி வந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. स्वर्ग में से उतर कर आया हुआ अभिषेक कार्य करता है। அப்படி விசுவாசம் உள்ள கூட்டத்தாரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ऐसे विश्वास किया हुआ लोगों को परमेश्वर अभिषेक किया। அந்த अभिषेகம் பண்ணப்பட்ட கூட்டம் முதலாவது 120 பேர் எண்ணிக்கையில் இருந்தார்கள். उस अभिषेक पाए हुआ की संख्या में लगभग 120 लोग थे। அந்த ஐக்கியம் தான் திருச்சபையாக மலர்ந்தது. उसी संगठन है कलशिया बनके प्रकट आया। அந்த திருச்சபைக்கு உட்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசுவை பிரசங்கித்தார்கள். उस कलशिया के अंदर रहने वाला सभी लोग यीशु के बारे में प्रचार தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக பிரசங்கித்தார்கள். गांव गांव गली गली शहर शहर करके प्रचार किया। விசுவாசித்தவர் இந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசித்தவர்கள் ஆங்காங்கே கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். इस सुसमाचार को सुनकर विश्वास किया हुआ लोग यहाँ वहाँ इकट्ठे होकर प्रार्थना करने लगे। அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார். उस यीशु मसीह के पुनरुत्थान या जी उठने के विषय அவர்கள் में எல்லாரும் साक्षी दिया। அவர்கள் எல்லாரும் மேலும் இறைவன் கிருபையாக இருந்தார். उन सब के ऊपर परमेश्वर की अनुग्रह भरपूर था। இவர்கள் தான் இறைவனை தரிசிக்க பாக்கியம் பெற்றவர்கள். ये लोग हैं परमेश्वर का दर्शन पाने के लिए योग्य लोग। இந்த இயேசு மூலமாகத்தான் அந்த இறைவனை தரிசிக்க முடியும். इस यीशु के द्वारा है उस परमेश्वर का दर्शन पा सकते हैं। ஏனென்றால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் பாலமாக தன் வாழ்க்கையை
தன் சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தவர் இந்த இயேசு மட்டும். क्योंकि मनुष्य और परमेश्वर के बीच में एक पुल के तो समान अपने आप को समर्पण किया हुआ केवल यीशु मसीह है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். प्रभु यीशु क्रूस के ऊपर अपने शरीर को एक बलि की तौर से समर्पण किया. அந்த பலியின் மூலமாகத்தான் மனித சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற அடக்கடிக்கிற அசுத்த ஆவியை விரட்ட முடிகிறது. अब उसके सामर्थ के द्वारा पृथ्वी की लोगों के ऊपर हमला करने वाले सताने वाले शैतान के बंधन से छुटकारा मिलता है. சாபங்கள் மாறுகிறது, श्राप निकलता है, வியாதி நோய்கள் மறைகிறது, बीमारी दुख दर्द निकल जाता है. எல்லா ஜோஷியம் सब प्रकार के जादू टोना, ஜாதகம் जो बावी देखना, கைரேகை जो आपकी जो रेखा देखना, எல்லா மனுஷ சமுதாயத்தை விட்டு நீக்கப்படுது. सब मनुष्य समुदाय में से निकाला जाता है. விக்கிரக சொரூப சிலை வழிபாடுகள் நீக்கப்படுது. और जो मूर्ति या सेवा या सब कुछ हटाया जाता है. முழுவதும் காணக்கூடாத இறைவனையே தரிசித்து இறைவனுக்கு வழிபாடு நடத்தப்படுது. पूरा का पूरा अंग का परमेश्वर के विश्वास पर उसकी आराधना किया जाता है. சத்தியத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபையிலே சிலை வழிபாடுகள் இல்லை. जो सच्चाई के अनुसार या सत्य के अनुसार स्थापना किया हुआ कलश के अंदर मूर्ति पूजा का जगह नहीं, சொரூப விக்கிரக வழிபாடுகள் இல்லை. वहां पर कुछ कोई तस्वीर या मूर्ति का सेवा नहीं, எந்த விதமான ஜோதிடரும் இல்லை, वहां कोई भावी करने वाला कोई नहीं, குறி ஜாதகம் இல்லை. जो भविष्य करने वाला कोई नहीं. முழுவதும் இறைவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மனித சமுதாயத்துக்கு தேவன் தருகிறார். पूरी तरह से परमेश्वर के आश्रय पर जीने वाला के जीवन को परमेश्वर देता है. அந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். उस जीवन का सबूत हमें देने के लिए लिखे गया हुआ एक ही पुस्तक है, पवित्र शास्त्र है. அவநம்பிக்கை இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் தெளிவாக இறைவனை பின்பற்றுவதற்கு வழிகாட்டுகிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். बिना कोई शक या संदेह या अविश्वास के बिना हम परमेश्वर का पालन करने के लिए हमें अगुवाई करने वाला एक ही पुस्तक है, पवित्र शास्त्र. இயேசுவின் நாமத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள், यीशु मसीह के नाम के खिलाफ में बोलने वाला लिखता है. இந்த சத்திய வேதத்திற்கு விரோதமாக எதிராக பேசுகிற எழுதுகிற ஒவ்வொருவரும் ये पवित्र शास्त्र के खिलाफ में बोलने वाले लिखने वाले सभी लोग அவர்கள் காணக்கூடாத இறைவனுடைய சாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். अनदेखाई परमेश्वर के श्रापों को पाता है. ஆனால் இறைவனோ சபிக்கப்பட்ட அவர்களையும் நேசித்து இந்த ஜீவ மார்க்கத்துக்குள் கொண்டு வர प्रयास। लेकिन परमेश्वर जो श्रापित है ऐसे लोगों को भी उद्धार कर दे, ये जीवन के मार्ग में ले आना चाहता है। இந்த சத்திய வார்த்தையை பரப்புவதற்கு, इस सच्चाई के मार्ग को प्रकट करने के लिए, இந்த இயேசுவின் நாமத்தை பிரசாதிப்பதற்கு, यीशु के नाम को प्रकट करने के लिए திருச்சபையை பரிசுத்தாவினாலே தேவன் நிரப்பி இருக்கிறார்। कलीसिया को परमेश्वर पवित्र आत्मा से भर दिया है। அறியாமையினாலே ஜனங்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள்। अज्ञान से लोग बातें करता है, लिखता भी है। இறைவனை ருசி பார்க்காதவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள்। जो परमेश्वर की भलाई को चख नहीं चुका है ऐसे அப்படிப்பட்டவர்களையும் இறைவன் இயேசு நேசிக்கிறார்। ऐसे लोगों को भी परमेश्वर यीशु प्यार करता है। அப்படிப்பட்டவர்களுக்கும் சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார்। ऐसे लोगों को भी परमेश्वर अपनी सच्चाई को थोड़ा थोड़ा धीरे-धीरे भेजता है। முழு உலகம் மனித சமுதாயத்தை நேசித்துத்தான் இயேசு தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே பலி செலுத்தினார்। इस पूरी समुदाय के लोगों के ऊपर यीशु ने प्रेम करके है इस जो अपने शरीर को सूली पर मारने के लिए दिया है। பழைய காலங்களிலே இந்த புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னான காலங்களிலே ये नया नियम के कलीसिया का स्थापना न किया गया उससे पहले समय पर மக்கள் மிருகங்களை ஆடுகளை கொண்டு போய் யாக பலி செலுத்தினார்। लोग जानवर और पक्षियों को ले जाकर होम बलि करने चढ़ाया। அந்த பலியின் மூலமாக அவர்கள் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைத்ததாக எண்ணிக்கொண்டார்। उस बलि चढ़ाने से अपनी आत्मा को शांति मिलता था करके विश्वास करते थे। ஆனால் மெய்யான நிம்மதி, மெய்யான தேவ சமாதானம் அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளவில்லை। लेकिन एक सच्चा शांति, एक आराम उनके जीवन में नहीं पाया गया। அவருடைய புண்ணிய யாத்திரைகளும் புண்ணிய ஸ்நானங்களும் நிம்மதியை தரவில்லை। तो पुण्य नदी में जाके स्नान करना, कुछ ऐसे पुण्य यात्रा करने से उन्हें कुछ प्राप्त नहीं அவருடைய யாகங்களும் அவருடைய தியாகங்களும் அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை தரவில்லை। उनका त्याग का जीवन या उनका वो जो बलि चढ़ा हुआ पुण्य बलि उनको कोई प्रकार का प्रायश्चित नहीं किया है। அவர்களுடைய தானங்கள், ஒவ்வொரு தானங்களும் அவர்களுக்கு நிம்மதியை தரவில்லை। उन्होंने जो कुछ दान अर्पण करते थे वो भी उनको शांति नहीं दिया। ஆகவேதான் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தார்। इसलिए प्रभु यीशु इस आपके विश्व के पापों को उठाने वाले एक मेमना बनकर इस दुनिया में आया। இறைவனுடைய கோபம் என்கிற சிலுவை மரண தீயிலே இந்த தேவ ஆட்டுக்குட்டி வெந்தது। हम इस प्रकार परमेश्वर के कोप का
எரிந்தார். उसी एक होम बलि की तरफ से उसी परमेश्वर के क्रोध कोप की ज्वाला में जलाया முழு உலக மனித சமுதாயத்திற்காக இயேசு பலியானார். आपका विश्व में रहने वाला मानव जाति के लिए यीशु बलिदान. இந்த இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை எதிர்க்கிறவர்களை இயேசு நேசிக்கிறார். इस यीशु के विरोध में लिखने वाला बोलने वाला लोगों को भी यीशु प्यार करता है. இந்த இயேசுவின் ஜீவ மார்க்கத்துக்கு சத்திய மார்க்கத்துக்கு எதிராக பேசுகிற எழுதுகிற ஒவ்வொருவரையும் இயேசு நேசித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். इस जीवन की पुस्तक के खिलाफ में लिखने वाले बोलने वाले लोगों के ऊपर भी यीशु ने प्रेम करके उनके लिए क्रूस पर लहू उठाकर मरने से जी उठा है. இந்த 9ஆம் அதிகாரத்திலே நாம் சவுல் எனப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தோம். इस 9वें अध्याय में सौल नाम के जवान को हमने देखा है. இந்த சத்திய மார்க்கத்திலே நடக்கிறவர்களை அவன் பகைத்தான். उस सच्चाई के मार्ग में चलने वाले लोगों को उन्होंने घृणा किया. அவன் யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவன், யூத சமுதாயத்தின் உச்சநீதிமன்றமாகிய அந்த சங்கத்தின் ஆதரவு பெற்றவன். वो यदि यहूदी है, यहूद समुदाय में जन्म जो बड़ा था, अब यहूद समुदाय के संगठन में एक मुख्य व्यक्ति बन के रहता था. இந்த யூத சமூகத்துக்கு எதிராகவும், யூத தேவாலயத்துக்கு எதிராகவும், யூத ஒழுங்குகளுக்கு எதிராகவும் செயல்படுகிற இந்த திருச்சபை மக்களை அழித்து ஒழிப்பதற்காக இவனை ஏவி விட்டார். इसी यहूद समुदाय और यहूदियों के नियम, उसकी संगठन और उनके खिलाफ में काम करने लोगों को उन्होंने मारने के लिए, नाश करने के लिए निकला. இவன் யெகோவாவுக்கு சாட்சியாக ஓடி வந்தான். वो यहोवा परमेश्वर का साक्षी बनकर आया. இவன் ஒரு கூட்டத்தை கூட்டி சேர்த்துக் கொண்டான். वो भी एक झुंड को तैयार जमा किया. எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடிப்பதும் சிறைச்சாலைக்கு அனுப்புவதுதான் அவருடைய வேலை. कहां मसीह के लोग इकट्ठा होकर प्रार्थना करता है, आराधना करता है, वहां पर जाके कुछ उनको उसके साथ लड़ना, मारामारी करना, यही काम था. எல்லா கிராமங்களுக்குள்ள நுழைந்தான், எல்லா பட்டணங்களுக்குள்ள நுழைந்தான், ஜெபிக்கிற கூட்டங்களை அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் தள்ளினான். सब गांवों में गया है, सब शहरों में गया है, प्रार्थना करने वाला प्रार्थना के संगठन वालों को उन्हें मार पीट कर जेल में डाला. சிலரை கல்லெறிந்து கொல்லுவதற்கு இவன் உடந்தையாக இருந்தான். कुछ लोग को पत्थरवार करके पत्थर मारने के लिए कारण बन गया है. இப்படி யெகோவாதான் என்று சொல்லி, யெகோவாவுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட தீமைகளை செய்து கொண்டிருந்தான். इस प्रकार यहोवा परमेश्वर के लिए साक्षी करके इस प्रकार के बुराई का काम करता था. அவனையும் இயேசு நேசித்தார். उनको भी यीशु ने प्यार किया. பரமேறி போன இயேசு அவனையும் தன் கண் கொண்டு பார்த்தார். स्वर्ग में उठा लिए यीशु उनके ऊपर अपना कृपा दृष्टि लगाया. அவன் எல்லா சீசர்களையும் அடித்து நொறுக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கும் பொழுது सारे शिष्यों को मार पीट कर वहां से आगे बढ़ता था. दमस्क பட்டணத்துக்கு நேராக தன்னுடைய சகாக்களோடு அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். अपने साथियों के साथ दमस्कस नाम के गांव जा रहे थे. दमस्कूரில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். जो दमस्कस में रहने वाले प्रार्थना घरों के विषय में उन्हें चिट्ठियां लिया. எருசலேமுக்கு கொண்டு வந்து ஜெயிலிலே தள்ளுவதற்காக அவன் அதிகார பத்திரத்தை வாங்கிக் கொண்டு தன் சகாக்களோடு புறப்பட்டு வந்தான். यरूशलेम में ले आकर उनके बंदीखाना में डालने के लिए उन अपने साथीदारों के परवानगी के साथ गया है. அவன் दमस्क பட்டணத்தினுடைய வாசலிலே நுழையும் பொழுது जब वो दमस्कस गांव के जो प्रवेश में गया, ஒரு அற்புதம் நிகழ்கிறது. एक चमत्कार वहां पर हुआ. மிகப்பெரிய அற்புதம். एक बड़ा चमत्कार. என்ன அற்புதம்? क्या चमत्कार? அங்கே வேதம் சொல்கிறது, शास्त्र அவன் में பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது जब वो दमस्कस के पास आया, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. अचानक उसमें उनकी चारों ओर आकाश में से एक ज्योति चमका. அவன் தரையிலே விழுந்தான். वो नीचे गिरा. அப்பொழுது तभी சவுலே சவுலே ए शाऊल, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் तू मुझे क्यों सताता என்று है? ஒரு சத்தம் அங்கே வானத்திலிருந்து கேட்கிறது. ऐसे उससे पूछा गया है. இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. तो